அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம்னா பெப்சின்னா என்ன, நம்ம உடலில் அது என்ன வேலை செய்கிறது அப்படிங்கிற பார்த்தா அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெப்சினை பற்றி நம்ம ஒரு 11 பாயிண்ட் பார்க்க போகிறோம். 11 பாயிண்ட் முக்கியமானதான். இது எல்லா வகையான கொஸ்டின்லையும் கேட்கக்கூடிய ஒன்று தான். டிஎன்யூஎஸ்ஆரும் சரி, டிஎன்பிஎஸ்சிலும் சரி, யூபிஎஸ்சிலும் சரி, நீட் தேர்வும் சரி, அப்படி ஏகப்பட்ட கொஸ்டினில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. வாங்க நம்ம என்ன பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, பெப்சின் என்பது வயிற்றில் சுரக்கப்படும் ஒரு செரிமான நொதியாகும். பெப்சின் எங்கே சுரக்குது அப்படின்னா வயிற்றில் சுரக்கக்கூடிய ஒரு நொதி. 2, புரதங்களை உடைத்து சிறிய பெப்டைகளை மாற்றுகிறது. புரதங்களை உடைத்து சிறிய பெப்டைகளாக மாற்றுகிறது. 3, செரிமான மண்டலத்தால் உறிஞ்சப்படுகிறது. பெப்சின் செரிமான மண்டலத்தால் உறிஞ்சப்படுது. 4வது பாயிண்ட், இரைப்பையில் சுரக்கும் பெப்சினோஜன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால் தூண்டப்பட்டு பெப்சினாக மாற்றப்படுகிறது. எங்கே இது பெப்சினாக மாற்றப்படுது அப்படின்னா இரைப்பையில் சுரக்கக்கூடிய பெப்சினோஜன் அப்படின்னு ஒரு நொதியை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால் தூண்டப்பட்டு பெப்சினாக மாற்றப்படுகிறது. 5, உடலில் உட்கொள்ளப்படும் புரதங்களை சிறிய பெப்டைடுகளாக உடைத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது. உடலில் உட்கொள்ளப்படும் புரதங்களை என்னாலுமே ஒரு சிறிய பெப்டைடுகளாக பெப்சின் உடைக்குது. உடைச்சி சிறிய துகளாக மாற்றும் போது அது செரிமானத்துக்கு எளிதாக்கு இது பயன்படுகிறது. 6வது பாயிண்ட், புரதங்களை சிறிய பெப்டைடுகளாக உடைக்கப்படும் போது சிறு குடலால் அவை எளிதாக உறிஞ்சப்பட்டு உடலுக்கு ஊட்டச்சத்தை வழங்குகிறது. புரதங்களை சிறிய பெப்டைடுகளாக உடைக்கப்படும் போது சிறு குடலால் அவை எளிதாக உறிஞ்சப்பட்டு உடலுக்கு ஊட்டச்சத்தை வழங்குகிறது. 7, இரைப்பையில் உள்ள சுரப்பிகள் பெப்சினோஜன் என்னும் செயலற்ற நொதியை சுரக்கிறது. இரைப்பையில் உள்ள சுரப்பிகள் பெப்சினோஜன் என்னும் செயலற்ற நொதியை சுரக்குது. 8, இரைப்பையில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பெப்சினோஜனை என்னும் நொதியை பெப்சினாக மாற்றுகிறது. அதான் பார்த்துருக்கோம், ஏற்கனவே அந்த பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். 9, பெப்சின் புரோட்டீன்களை நீராற்பகுப்பு மூலம் உடைத்து அவற்றை பெப்டைடுகளாக மாற்றுகிறது. பெப்சின் புரோட்டீன்களை நீராற்று பகுப்பு மூலம் உடைத்து அவற்றை பெப்டைடுகளாக மாற்றுகிறது. 10, பெப்சின் சிறப்பாக செயல்படுவதற்கு இரைப்பையில் அமிலத்தன்மை வாய்ந்த ஹைட்ரோகுளிக் அமிலம் உள்ளது. 11, செரிமான மண்டலத்தின் நொதி உற்பத்தி குறைபாடுகளை சரி செய்ய பெப்சின் செரிமான உதவி மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளோதாங்க, 11 பாயிண்ட்டுங்க. 11 பாயிண்டில் உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க, தேவையாக இருக்கும். நம்ம பெப்சின்னா என்ன, அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அதை நம்ம கொஸ்டின் ஆன்சரில் கொடுக்கும்போது இது இந்த வேலையை செய்யுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி ஈஸியான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.